கரூரில் தாவேக விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சீர்காழி மக்கள் அளித்த கருத்துக்களை காணலாம். நடந்த இந்த துயர சம்பத்துக்கு ஆழ்ந்த என்னுடைய வருத்தத்தை வேதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்க மாநில அரசு ஒரு குழு அமைச்சு இது என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும். அத்துடன் இடம் ஒதுக்கும்போது நல்ல பிரம்மாண்டமான ஒரு இடத்த ஒதுக்கணும். இந்த மாதிரி சந்து பொந்தில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் அவன் யாருக்கும் அனுமதிக்கு முதல்ல கொடுக்கக்கூடாது. நல்ல பிரம்மாண்டமான இடத்த பார்த்து கொடுத்து இது பண்ணணும். இப்போ இந்த சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் அரசு கவனம் கொள்ள வேண்டும். குழந்தைகள்லாம் இறந்ததெல்லாம் உண்மையிலேயே ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியாக எனக்கு காதில் விழுகும் பொழுது இடி விழுந்த மாதிரி எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்தது. அன்பிற்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கூட்டம் நடத்துவதை சரியான திட்டமிடுதல் வேண்டும். அவரிடத்திலே அனுபவம் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மற்ற அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறார்கள், மாநாடுகள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு அடுத்த கட்ட நிலையில் இருக்கின்ற தலைவர்கள் சென்று அந்த இடங்களை எல்லாம் பார்வையிட்டு அங்கு என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கிறது, மக்களுக்கு அசௌகரியங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் கலைந்த பிறகு அந்த பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்துவது ஒரு வழக்கமாக தமிழகத்தில் இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் கழகம் தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் திட்டமிடுதல் சரியாக இல்லை என்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிகிறது. அதே நேரத்தில் அவருக்கு அடுத்த கட்ட நிலையில் சரியான தலைவர்கள் இல்லை என்பதை இது ஊர்ஜிதமாக எடுத்து காட்டுகிறது. அந்த கூட்டத்தை சனிக்கிழமைகளில் நடத்துவதை அவர் தவிர்த்து கொண்டிருக்கலாம். எல்லா தலைவர்களும் புறப்பட்டால் ஒரு 15 நாட்களில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை செய்து முடித்து விடுகிறார்கள். அப்படி செய்கிற பொழுது அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிற மக்கள் அந்தந்த மாவட்டத்திலே மட்டும் கூட்டத்தை பார்த்து மகிழ்ந்து விடைபெற்று சென்று விடுவார்கள். அல்லது அந்தந்த தொகுதி அளவிலே நடக்கிற கூட்டத்தில் அந்தந்த தொகுதி அளவிலே மக்கள் சூழ்ந்து பிரச்சாரத்தை பார்த்து மகிழ்ந்து கருத்துக்களை கேட்டு கருத்துக்களை கணித்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் சனிக்கிழமை தோறும் நடக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு ஊரில் இன்றைக்கு குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூரில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது சென்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை கரூரிலே நாமக்கல்லிலே கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால், மீண்டும் இந்த நாகப்பட்டினம் திருவாரூரிலே கடந்த சனிக்கிழமை கூட்டத்தை பார்த்தவர்கள் மீண்டும் நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் செல்லுகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகிறது. ஆகவே தமிழகம் முழுவதும் உள்ளவர்கள் விஜயின் கூட்டம் சனிக்கிழமை தோறும் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் செல்லுகிறார்கள் என்பது ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிற விஷயம். ஆகவே தான் இந்த அளவுக்கு கூட்டம் கொடுக்கிறது. ஆகவே விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். சனிக்கிழமை தோறும் என்று இடைவெளி விட்டு நடத்துவது கூட்டம் தமிழகம் முழுவதும் இருந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அதை அவர் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது மக்களுடைய உயிர் விலை மதிப்பு மிக்கது. யாரும் இதற்கு விலையை நிர்ணயம் செய்ய முடியாது. ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பை நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதை மீண்டும் அவர்களுக்கெல்லாம் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை கூறிக்கொள்கிறேன். கரூரில் அந்த மரணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் முன்கூட்டியே அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருந்திருக்கணும். அதாவது எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத மிகச்சரியாக யூகம் பண்ணி அதற்கு ஏற்றாற் போல் ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கலாம். அது இந்த நெரிசலை தவிர்த்திருக்கோம். இனி வருங்காலங்களில் இது போல் நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி முன்கூட்டிய திட்டங்கள் எல்லாமே சரிவர அமைக்கப்பட்டு, குறிப்பாக சொல்லப்போனால் எவ்வளவு கூட்டம் வருதோ அதற்கேற்ற இடத்தை ஒதுக்கி, அல்லது ஏதாவது திடல் மாதிரியான பகுதிகளில் இடத்த ஒதுக்கி இது போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா எந்த விதமான நெருக்கடிகளும் உயிரிழப்புகளும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த தலைவர்களை பொறுத்தவரை இந்த ரொம்ப காலதாமதப்படுத்தாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்தாங்க அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அங்கே ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் தாமதம் அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கூட்டம் அதிகமானதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. கரூரில் நடந்தது மிகப்பெரிய சோகமானது, எல்லோர் மனதையும் பாதித்தது. இதற்கு முக்கிய காரணம் மக்கள் சினிமா மற்றும் நடிகர்கள் மேல் உள்ள வெறித்தனமான மோகம்தான் காரணம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த தொடர்புடைய நடிகர்களும் அந்த மக்களுடைய வெறித்தனத்தை பயன்படுத்தி ஆதாயம் காணுகிறார்கள். அதையும் தவிர்க்க வேண்டும். அரசும் சரியான பாதுகாப்பை வழங்கி இருக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த நமது நாட்டில் இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் மக்கள் எப்படி தங்களை
பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டில் உள்ள பயிற்சியை தருகிறார்கள். அதே போல் இங்கேயும் கூட்டமான நேரத்தில் நெரிசலில் எப்படி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை மக்களுக்கு அரசு தான் எடுத்து சொல்ல வேண்டும். இது மாதிரி செய்திருந்தால் இந்த சாவுகளை தவிர்த்திருக்கலாம். நம்முடைய விழிப்புணர்வு மக்களிடம் கிடையாது. அரசாங்கமும் அதை பற்றிய ஒரு ஆர்வமும் எடுத்துக்கொள்வதில்லை. இது தொடர்கதையாக இருக்கிறது. இதை தவிர்க்க அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போன்ற மக்களை திசை திருப்புகின்ற நடிகர்களும் சரியான வழியிலே பிரச்சாரங்களை தேட வேண்டும். மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பது எனது கருத்தாகும். அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் 40 உயிர்கள் என்பது மிகப்பெரிய, நான் கூட என்னுடைய வார்த்தையிலே சொல்லப்போனால் அன்று அந்நியர்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடத்ததைப் போல இன்றைக்கு நவீன அரசியல்வாதிகள் மக்களை கொல்லுகின்ற இப்படியெல்லாம் இறந்து போனால் மாநாடு நடத்துகின்ற கட்சிக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது. அதனால் இப்படி செய்கிறார்களோ என்ற ஒரு மறைமுகமான அச்சம் என் உள்ளத்தில் எழுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த இறப்புக்கு ஈடு செய்ய முடியாது. வெறுமனே பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு சரி கட்டி கொள்ளலாம் என்ற அந்த சித்தாந்தம் சரியாக இருக்காது. அது மாற வேண்டும். ஏனென்று கேட்டால் சினிமா நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக உருவாகி இருக்கின்றார். அவர் மீது அரசியல்வாதி என்ற பார்வையை விட ஒரு சினிமா நடிகர் என்ற பார்வையே அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையில் அவர் வருகின்ற நேரத்தை சரியாக அந்த கணித்த நேரத்திலே வர வேண்டும். அப்படி வந்திருந்தால் ஒருவேளை இந்த கூட்டம் மிகைப்படுத்தப்பட்டு அதிகமாகி இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்திருக்குமோ என்னவோ. ஆனால் அவர் சொன்ன நேரத்தை தாண்டி 4 மணி நேரம் கழித்து வந்திருக்கின்றார். அத்தோடு கூட அவர் இதற்கு முன்னால் மாநாடு நடத்திய இடங்களில் கூட பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என வருகின்றவர்கள் பெரும்பான்மையார் இளைஞர்கள். ஆக அவர்களுடைய கட்டுப்பாடற்ற நிகழ்வுகளால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாக நான் மனதார உணர்கிறேன். ஆக இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் தவிர்க்க வேண்டுமென்றால் அந்த தன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு சரியான கருத்துருவை வழங்க வேண்டும். ஆங்காங்கே உள்ள மாவட்ட வட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கு கூட்டத்தை கட்டுப்படுகின்ற ஒரு சக்தியை உருவாக்கி இருக்க வேண்டும். தன்னை சுற்றி பாதுகாப்புக்காக கேரளாவிலிருந்து பவுன்சர்களை வரவழைக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சக்தியை இவரே உருவாக்கி இருக்க வேண்டும். அதை தவறிவிட்டார். அதனால் இத்தகைய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. சரி, இதையெல்லாம் கடந்து இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அரசும் சரி நீதிமன்றமும் சரி இந்த நிகழ்ச்சியை உற்று நோக்குகின்ற இந்த நிலை உண்மையிலேயே மனித உயிர், விலைமதிப்பற்ற மனித உயிர். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பணமும் பிரியாணியும் போதை இது எல்லாமே சேர்ந்து மனிதர்களை வஞ்சிக்கிறது. எது செஞ்சாலும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாங்கிற அந்த பார்வை கண்டிப்பாக மாற வேண்டும். ஆக இந்த 40 பேருடைய இறப்பு உண்மையிலேயே ஒரு பாடமாக பிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்க வேண்டும் என்றால் இதற்கு காரணமான ஏன்னா கமிஷன் போட்டிருக்காங்க. இப்போ தமிழக அரசு கமிஷன் போட்டிருக்கு. அந்த கமிஷன் மேலாம் ஒரு பெரிய கமிஷன் போட்டால் என்ன நடக்குங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், சாதாரண பொது குடிமகனுக்கும் தெரியும். அந்த வகையில் இப்போ போட்டிருக்கிற கமிஷன் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீதிமன்றம் நினைத்தால் உண்மையிலேயே நிச்சயமாக இது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கும்போது அதை பணத்தை கொடுத்து சரி பண்ணலாம் என்ற அந்த பார்வையை மாற்றி அந்த சித்தாந்தத்தை மாற்றி மிக கடுமையான நடவடிக்கை, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கட்சிக்கு கொடுத்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன அத்துணை பேரையுமே கொஞ்சம் தண்டனையை அனுபவிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அப்படி செய்தால் ஒழிய இது போன்ற நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக தடை ஏற்படாது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். அப்பாவிகள் இறந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்பது என் தாழ்மையான கருத்து.